நம்ம ட்ரிப் ஜாய் ரிவ்யூ சேனல் 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரிப் ஜாய் ரிவ்யூ. இன்னைக்கு 2025 த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆன லாக்ட் இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்துல படத்தோட ஹீரோ கடன் பிரச்சனையில இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. பணத்துக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் ட்ரை பண்றாரு, ஆனா எதுவும் பலனளிக்கல. இப்படி இருக்க பாக்கிங்ல ரிட்ஸ் லூக்ல ஒரு கார் நிக்கிறத ஹீரோ பாக்குறாரு. அந்த காரோட டோர் திறந்து பார்க்க டோர் திறந்துடுது. ஏதாவது திருடலாமாம்னு உள்ள போறாரு. அவர் உள்ள போனதுக்கு அப்புறம் மொத்த காரும் லாக் ஆயிடுது. இதுக்கப்புறம் அவர் அடுத்தடுத்து சந்திச்ச பிரச்சனைகள் தான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, பில் ஸ்கார்ஸ்கார்டோட நடிப்பும் மைக்கேல் டாலடாரோட சினிமாட்டோகிராஃபியும் தான். ரெண்டு பேரும் ரவுண்டு கட்டி அடிச்சிருக்காங்க. பில் ஸ்கார்ஸ்கார்ட் அவரு எமோஷனல் ஆகக்கூடிய இடத்திலும் சரி, காருக்குள்ள மாட்டிக்கிட்டு சோறு தண்ணி இல்லாம பரிதவிக்கக்கூடிய இடத்திலும் சரி ரொம்ப நேச்சுரலா நடிச்சிருந்தாரு. அவரது நடிப்பு உண்மைக்கு நெருக்கமா இருந்தது. அதுலயும் ஒரு விஷயம் பண்ணுவாரு. படமா இருந்தாலும் அதை சத்தியமா என்னால பார்க்க முடியல. அதை பண்ண அவர் எப்படி ஒத்துக்கிட்டாருன்னு தெரியல. செமையா பண்ணியிருந்தாரு. அவருக்கு பெரிய ஹாட்ஸ் ஆஃப். மைக்கேல் டாலடோரோட சினிமாட்டோகிராஃபி ரொம்ப ரிச்சா இருக்கு. பெரும்பாலான காட்சிகள் காருக்குள்ளே நடக்கிறதுனால போர் அடிக்காத அளவுக்கு ரொம்ப சூப்பரா நேர்த்தியா பல வித்தியாசமான ஆங்கிள்ல சூட் பண்ணி அசத்திருக்காரு. அதுலயும் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் என்னன்னா, பில் ஸ்கார்ஸ்கார்ட் காருக்குள்ள போனதுக்கு அப்புறம் கேமரா காருக்குள்ள சுத்தி வெளியே வந்து காருக்குள்ள கொஞ்சமும் வெளியே கொஞ்சமும் ஷார்ட் வச்சு காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அது பார்க்க ரொம்ப அல்டிமேட்டா அமேசிங்கா இருந்துச்சு. கார் டிரைவ் சீன் ஒன்று வரும், அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. 1-2 சீன் ஹார்ட் பீட் எகிற வச்சுட்டாங்க. கடைசியா எமோஷனல சூப்பரா கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்தோனி ஹாப்கின்ஸ் ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. கொஞ்ச நேரம் வந்தாலும் செமையா பண்ணியிருக்காரு. படத்துல பிரச்சனை என்னன்னா, ஒரு சில காட்சிகள் ரிப்பீட்டா வர்ற மாதிரி ஃபீல் ஆகும். அங்கங்க படம் ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். மொத்தத்துல படம் எப்படி இருக்குன்னா, இது ஆகாவுக்கோ சொல்ற அளவுக்கு இல்லைன்னாலும் கண்டிப்பா ஒரு தடவை பார்க்கலாம். பெருசா ஏமாத்திடாது. கண்டிப்பா சேட்டிஸ்ஃபைட் பண்ணும். செக்ஷுவல் கண்டென்ட் எல்லாம் சுத்தமா கிடையாது. ஃபேமிலி கூட சேர்ந்து பார்க்கலாம். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.